வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் பிப்ரவரி 23, தமிழ் மாதம் மாசி 11, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை திதி, அவிட்டம் நட்சத்திரம், பரியான் நாம யோகம் ஆகிய சுபதினத்தில் இன்று 12 ராசி பலன்களை 27 நட்சத்திர ரீதியாக முதலில் பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனைத்து காரியங்களும் இன்று ஒரு தடை ஏற்பட்டு மாலை 3 மணிக்கு பிறகு அது வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு தடுமாற்றம், குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடுகளும் புதிய முயற்சிகளும், வீட்டிற்கு தேவையான உடுபொருட்களும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடுபொருட்கள்னால் தேவையான ஒரு க்ரோசரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படும். ரிஷபராசி கிருத்திகைக்காரங்களுக்கு. ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு புதிய துறையில் முதலீடு செய்வீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு இல்லத்துறையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்துறையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடகராசிக்காரங்க இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சண்டை போடாதீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று மகத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்திலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு கோபம் அதிகரிக்கும். மனதில் ஒரு விரக்தி தன்மை ஏற்படும். கன்னியாராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அம்மா அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டாகும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணியாளர்களின் தொல்லை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சிறப்பான லாபத்தை தரும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேற அதிகமாக செலவழிக்க வேண்டி வரும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீண் விவாதங்கள் அதிகரிக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்கள் மனதில் நினைத்திருந்தவையெல்லாம் இன்று சிறப்பாக நிறைவேறும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்றைய தினம் குறிப்பாக சந்திராஷ்டிரமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டிரமம் என்பதால் முக்கியமான முடிவுகளை மிதுன ராசிக்காரங்க இன்று எடுப்பது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ முடிந்தவரை அதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்னென்னு நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் அமாவாசை, பகுள மாதத்தினுடைய அமாவாசை. இன்று சந்திரமானப்படி இன்றையுடன் இந்த மாதம் நிறைவருகிறது. கலியுகாதி மாக பகுள அமாவாசை தினமான இன்று கலியுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக கருதப்படுகிறது. யுகாதி புண்ணிய காலத்தில் இன்று ஒன்றான சிராத்தம், தில தர்ப்பணம், தான தர்மங்கள் செய்யவும், திலஹோமங்கள் செய்யவும் இன்று சிறப்பாக இருக்கும். ஸோ இன்று முன்னோர்களுக்கு, இறந்த முன்னோர்களுக்கு படையலிட்டு மதியத்தில் வீட்டில் படைத்து காக்கைக்கு உணவு வைப்பது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல திதிகளில் ஒன்றாக இருக்கும். தொடர்ந்து இன்று கேள்வி பதிலை பார்ப்பதற்கு முன்னாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம். இன்று அமாவாசை திதியுடன் கூடிய அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பூமுடிக்க, நாமகரணம் செய்ய, வித்யாரம்பம், வெளிநாடு பயணம், திருமாங்கல்யம் செய்ய, மருந்து உண்ண, விவாகம் செய்ய, முடிக்க, தானியம் வாங்க, இது போன்ற விஷயங்கள் செய்வதற்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல நாள். இன்று அமாவாசை தினத்தில் செய்ய திதிகளில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை தவிர மற்ற விஷயங்கள்லாம் இன்று செய்யாமல் இருப்பது நல்லது. ஸோ நட்சத்திரம் மதியத்திற்கு வரை செய்யலாம். மதியத்திற்கு பிறகு என்று பார்க்கும்போது அமாவாசை திதி. ஸோ இன்று முடிந்தவரை நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்கலாம். தொடர்ந்து நேயர்களுடைய கேள்விகளை பார்ப்போம்.
நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் கி நாராயணமூர்த்தி. 12/3/1977 மாலை 3:30 பிறந்திருக்காரு. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றிருக்காரு. செய்யும் தொழிலில் இருக்கும் அதே தொழில் பண்ணலாமா அல்லது அதனுடன் சேர்த்து வேறு வியாபாரம் செய்யலாமான்னு பார்க்குறாரு. அதாவது எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமான்றதை கேட்குறாரு. உடல் ஆரோக்கியம் இவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. உடல் ஆரோக்கியத்தை குறிக்கின்ற கிரகமான உங்கள் ஜாதகத்திற்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ஜீவனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியில் உடல் என்ற அமைப்பை குறிக்கக்கூடிய லக்னபாவம் சந்திரனும் இந்த ஆண்டு பாதிக்கப்படாதனால இந்த ஆண்டு மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமான்றீங்க. உங்களுக்கு ஒரு தொழிலே கான்சன்ட்ரேஷனாக பண்ண மாட்டீங்க. அதுவும் இப்போ ஓடுகின்ற திசை சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். எனவே உங்களுக்கு இப்போ நீங்கள் சுய தொழில் பண்ணீங்க, வேறு தொழில் அடிஷ்னலாக இன்னொரு தொழில் பண்ணிங்கன்னா அது நட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எனவே அதே தொழிலை கண்டினியூ பண்ணுறது தான் சிறப்பு. அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் வி பொற்கொடி. 6/9/1995 பெங்களூரு 7:30 பிறந்திருக்காங்க. ஸோ நவ் ஐ எம் லிவிங் இன் திருப்பத்தூர். ஹவ் இஸ் மை ஃபியூச்சர்? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? எப்போ கிடைக்கும்? ஆஃப்டர் மேரேஜ் ஆர் பிஃபோர் மேரேஜ்? நான் விரும்புகிற பையனோட எனக்கு மேரேஜ் நடக்குமா? 2 கேள்வி கேளுங்க மேடம். இப்படிலாம் கேட்டிங்கன்னா எல்லா கேள்விக்கும் கணிச்சு சொல்ல முடியாது. ஸோ நான் 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்றீங்க, நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கல்யாணத்துக்கு அப்புறமான்னு கேட்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். விரும்பின பையனோட கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறீங்க, வாய்ப்பு கம்மி. லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஐ எம் வெரி சாரி. நேர்களே, உங்களுக்கும் இது போன்ற கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களது கேள்விகள் எழுதி அனுப்புங்கள். 2 கேள்வி மட்டும் கேளுங்க, அப்போ தான் அந்த மெயிலை முதல் எடுத்துப்போம். ஸோ மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.